In the run-up to the 2026 Tamil Nadu Assembly elections, Dravida Munnethra Kazhagam candidate Duraraj from Srirangam Assembly constituency in Tiruchirappalli district, Tiruchirappalli MP Durai Vaiko collected votes from the public near Srirangam Rajgopuram under the symbol of Udyasurya, while addressing the public and alliance party executives and volunteers. Durai Vaiko listed the welfare schemes he had brought to the Tiruchirappalli parliamentary constituency in the last 18 months as a member of parliament. He also elaborated on the people's schemes of Tamil Nadu Chief Minister M.K. Stalin, such as Women's Rights Fund, free bus travel, I am the first, and the 8,000 rupees token scheme mentioned in the DMK's election manifesto for the assembly elections, and collected votes for the candidate Duraraj. He also said that the first person he wanted to see when contesting the parliamentary elections in Trichy was Srirangam Periya Perumal, and that he, a serious spiritualist, was blessed by God. He addressed the public and said that he was able to become a member of parliament because of the people's choice as the member of parliament for Tiruchirappalli and because of his hard work in the coalition parties, and that he was gathering votes for the DMK alliance as a way of expressing gratitude. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஸ்ரீரங்கம் தொகுதியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடும் அன்பு சகோதரர் துரைராஜ் அவர்களை ஆதரித்து இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தேர்தல் பரப்புரை நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள நமது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து இயக்கங்களின் நிர்வாகிகள், தொண்டர்கள், உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு முதல்ல நான் இங்க திருச்சிக்கு வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, நீங்க வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க, திருச்சிக்கு வந்திருக்கீங்க, முதல் முறையா யார பார்க்க போறீங்கன்னு கேட்டாங்க. எந்த விஐபிய பார்க்க போறாங்கன்னு கேட்டாங்க. நான் அப்ப சொன்ன பதில் பல பேருக்கு தெரியும். என்ன சொன்னேன்? இந்த ஊர்லயே பெரிய சாமி பெருமாள் சாமி, அவர்தான் பார்த்துட்டு மத்த சாமிகள் எல்லாம் பார்க்க போறேன்னு சொல்லியிருந்தேன். நான் அதே ஸ்ரீரங்கத்துல எங்க பேசுறனோ ஸ்ரீரங்கநாதனுடைய சன்னதியில அவருக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் கடந்த 18 மாதங்கள்ல நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பிறகு என்னால் முடிந்த அளவுக்கு இந்த தொகுதிக்கு உண்டான வேலையை நான் செஞ்சிருக்கிறேன். அதுல சிலவற்றை மாத்திரம் நான் சொல்லிடுறேன். நீங்க திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அங்க ஜீகானர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 100க்கும் மேற்பட்டவங்க இறந்திருக்கிறாங்க கடந்த 5 வருஷத்துல மேல. நீங்க 10 வருஷம் 15 வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா அதை இனியும் நீட்டிக்கும். அப்போ உங்கள் எல்லாருடைய கோரிக்கை, இங்க திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொகுதி மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, அங்க ஒரு கட்டமைப்பு, இந்த விபத்துகளை தவிர்க்க, இந்த உயிர் இழப்புகளை தவிர்க்க ஏதாவது ஒண்ணு செய்யணும் நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன். நான் கடந்த 18 மாதங்களாக முடிந்தவரை அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி, அமைச்சர்கள், அது உங்களுக்கே தெரியும், அது ரயில்வே நிலத்தை கொடுத்தாதான் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதுல அந்த கட்டுமான பணியை செய்ய முடியும். இதுக்கு ரயில்வே துறை ஒத்துழைப்பு அவங்க கொடுக்கல. நீங்க சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையில இதுக்கு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், நீங்க அங்க ஒரு பொதுநல வழக்கை தொடர்ந்தாங்க. ஆனா அதுக்கு பதில் கிடைக்கல. நான் நம்முடைய ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கிட்ட பலமுறை, நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி, ஹரிஷ் மல்ஹோத்ரா போன்றவர்களிடம் பலமுறை, இங்க இருக்கிற ரயில்வே அதிகாரிகிட்ட பலமுறை பேசி, அதற்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவிப்பு, கிட்டத்தட்ட 18 மாதம் உழைப்புடைய
அந்த இது வந்தது. என்ன அறிவிப்பு? முதல்ல ரயில்வே நிர்வாகம் ரயில்வே துறைக்கு சொந்தமான அந்த 8 ஏக்கர் நிலம் 100 கோடி இல்ல 200 கோடி கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மதிப்புள்ள அந்த இடத்தை நீங்க அங்க இந்த மேம்பாலத்தை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்த 2 நாள்ல தேசிய நெடுஞ்சாலைத்துறை கிட்டத்தட்ட 95 கோடி ரூபாயில நாங்க சுழற் மேம்பாலம் நாங்க கட்டி கொடுக்கிறோங்கிற அறிவிப்பு. இந்த 2 அறிவிப்பும் உங்களுடைய 15 வருஷத்துடைய கோரிக்கை நான் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். நான் 15 வருஷ கோரிக்கை. ஏன்னா நீங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் நீ நான் ஜெயிக்க வச்சீங்க. அதுக்கு ஆற்ற வேண்டிய என் கடமையை நான் செஞ்சேன். நான் அது மாத்திரம் கிடையாது, ஜி கார்டர் அந்த சுழற் மேம்பாலம் அது மாத்திரம் கிடையாது. அதுக்கு பக்கத்திலேயே கொள்ளிடம் ஒய் ஜங்ஷன், அங்கேயே பல விபத்துகள், அங்கேயுமே கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க இந்த 2-3 வருஷத்துல. அங்க பொறுத்த வரைக்கும் அங்க ரயில்வே, அங்க சுரங்கப்பாதை, வாகன சுரங்கப்பாதை, அதுக்கு அடுத்த மாருதி நகர் அங்க வாகன சுரங்கப்பாதை, இது போன்ற கிட்டத்தட்ட மொத்த எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டுமான பணிகள் மாத்திரம் 205 கோடிக்கு இன்னைக்கு டெண்டர் விட்டுருக்காங்க தேசிய நெடுஞ்சாலைத்துறை. உங்களுக்காக, ஸ்ரீரங்க தொகுதி மக்களுக்காக, திருச்சி தொகுதி மக்களுக்காக, நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக நான் செஞ்ச பணி. அதே நேரத்துல நான் பொறுப்பேற்கும் பொழுது திருச்சி விமான நிலையம் அங்க விரிவாக்கம், ஓடுதல் விரிவாக்கம் 50 விழுக்காடு தான் அது முடிஞ்சிருந்தது. நான் கிட்டத்தட்ட 18 மாசம் என்னுடைய தொடர் முயற்சியாலையும் மாவட்ட நிர்வாகத்துடைய அவங்களுடைய முயற்சியாலையும் இன்னைக்கு 100 விழுக்காடு அந்த லேண்ட் அக்விசிஷன், அந்த ரன்வே ஓடுதலுக்கு உண்டான அந்த லேண்ட் அக்விசிஷன் நிறைவு பெற்று இன்னைக்கு 350 கோடிக்கு ஒன்றிய அமைச்சகம் அந்த நிதியை கொடுத்தானா அந்த ஓடுதல அந்த வேலையை முடிஞ்சு பெரிய விமானங்கள் திருச்சிக்கு நாளைக்கு திருச்சியுடைய விமான நிலையம் மேற்கொண்டு வளர்ச்சி வருவதற்குண்டான முயற்சி நான் செஞ்சிருக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி இஎஸ்ஐ துணை மண்டல அலுவலகம் இன்னைக்கு இதுவரைக்கும் எங்க இருந்ததுன்னா சேலத்துல இருந்தது. 18 மாவட்டங்கள், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், டெல்டா மாவட்டங்கள், அத்தனை மாவட்டங்கள், 18 மாவட்டங்களுடைய எல்லாத்துக்கும் என்னன்னா இங்க சேலத்துக்கு போக வேண்டியது இருந்தது. நான் என்ன நான் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட நம்ம திருச்சியிலே இஎஸ்ஐ கம்பெனியுடைய துணை மண்டல அந்த அலுவலகத்தை பணிக்கு அறிவிச்சுட்டாங்க. வேலை நடந்துட்டு இருக்குது. இது நான் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால இந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நான் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். ரயில்வே துறையா இருக்கட்டும், நெடுஞ்சாலை துறையா இருக்கட்டும், விமான போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இல்ல ஒன்றிய ஸ்தாபனங்கள், அரசு ஸ்தாபனங்கள் சார்ந்த வேலைகளா இருக்கட்டும், நான் செஞ்சு கொடுத்திருக்கிறேன். வெளிநாடுகள்ல வேலைக்கு போய் அங்க ஏதோ உயிருக்கு ஆபத்தான சூழல் சிக்கனவங்க பல பேர், ஒரு நாடு கிடையாது பல நாடுகளை சிக்கனவங்களை இந்த 18 மாசத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவங்களை நான் பத்திரமா இங்க கூட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். திருச்சி தொகுதி மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் பல பேர் காப்பாத்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். சில பேர் இறந்திருக்கிறாங்க. இறந்த அந்த உடல்களை கடைசியில நாங்க அந்த முகத்தை ஒரு முறையாச்சும் நாங்க பார்க்க முடியுமான்னு ஏங்கி தவிக்கிற அந்த குடும்பங்களுக்கு அந்த நேரத்துல அந்த துயரற்ற அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஆதரவா அந்த இறந்தவங்களோட உடம்புகளை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட உடல்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் நான் என்னுடைய கடமை. இது நான் பெரிய சாதனையா சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் எனக்கு ஒரு பாக்கியமா நினைக்கிறேன். இந்த மக்களுக்காக எனக்கு செய்யறதுக்கு யாரு? என்னுடைய கூட்டணி தலைமை எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது. நீங்க திருச்சி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க. ஆண்டவன் இதெல்லாமே ஆண்டவன் சேர்ந்தா சொல்றேன். நான் எனக்கு இறை நம்பிக்கை உண்டு எனக்கு. ஏன்னா நான் பெருசா இதெல்லாம் எனக்கு எல்லாம் சந்தேகம் உண்டு. எனக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள், இவ்வளவு வேலைகள் இருக்கு, 10 வருஷம் 15 வருஷம் இந்த கோரிக்கைகள் இருக்கு. மற்றவங்களால செய்ய முடியாத நம்மளால செய்ய முடியுமா சந்தேகம் இருக்கும்போது, ஆனால் எப்படியாவது இந்த மக்களுக்காண்டி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உழைச்ச நாடு ஆண்டவனுடைய கருணையில அவருடைய அருளால இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். நான் இந்த நேரத்துல எனக்கு இந்த நேரத்துல எனக்காண்டி உழைச்சவங்க யாரு? அந்த தேர்தல் நேரத்துல நாடாளுமன்ற தேர்தல் நீங்க ஓட்டு போட்டீங்க. அதனால வெற்றிக்கு உழைச்சவங்க இந்த கூட்டணியில் இருக்க பிற இயக்கங்கள், திமுக மாத்திரம் கிடையாது, பொது உடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், பல இயக்கங்கள், இயக்க தோழர்கள் எனக்காண்டி உழைச்சிருக்கிறீங்க. இந்த நேரத்துல இந்த கூட்டணி சார்பாக இந்த தொகுதியில நிக்கிறவர் நம்ம திமுகவை சார்ந்த துர்ராஜ்ங்கிற சகோதரர், நல்ல மனிதர், பண்பாளர். அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா என் தேர்தல்ல நிறைய அவர் உழைச்சாரு. நான் கண்கூட பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அவர் நிற்கும் போது அவர் வெற்றி பெற வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்குண்டான பணியை நான் இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். நான் அவருக்கு ஓட்டு கேட்டு நீங்க உதயசூரிய சின்னத்துல நீங்க எல்லாரும் ஓட்டு போட ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதிமுகவின் வேட்பாளர் அந்த மனோகரன் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒருவேளை உறவுதான் இருந்தாலும் நன்றி கடன் மறக்கிறது துரை வைகோ கிடையாது. நன்றி கடன் மறக்க மாட்டேன். என்னுடைய கடமை இந்த நேரத்துல நம்முடைய திமுகவை சார்ந்த வேட்பாளர்
எனக்காக நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு உழைத்த சகோதரர் துர்ராஜ் அவர் வெற்றி பெறுவதற்காக ஆற்ற வேண்டிய கடமை என்னுடைய கடமை. இந்த வேலையில இன்னொன்னு சொல்றாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருடங்கள்ல அவங்க ஆற்றிய பணிகள், குறிப்பான முதலமைச்சர் ஆற்றிய பணிகள் உங்களுக்கே தெரியும். ஏழை எளிய குடும்பங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காண்டி அவர் கொண்டு வந்த சிலது மாத்திரம் சொல்லிடுறேன். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு, செஞ்சாரு. இப்ப மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபாய் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்றார். அது மட்டுமல்ல, நீங்க மக்களை தேடி மருத்துவம், இது போன்ற சிறப்பான திட்டங்கள். இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏழை வீட்டு பிள்ளைங்க, அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க பல பேருக்கு காலேஜுக்கு போக முடியாத சூழல், கல்லூரிக்கு போக முடியாத சூழ்நிலை, காலேஜ் பீஸை கட்ட முடியாது, செய்ய முடியாது. அவங்களுடைய கல்லூரி கனவுகளை நிறைவேற்றும் வகையில் நம்முடைய முதலமைச்சர் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார். ஆம்பளை பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், பொம்பளைங்களுக்கு புதுமை பெண் திட்டம் சொல்லிட்டு 2 அருமையான திட்டங்கள். மாசம் 1000 ரூபாய் அந்த ஊக்கத்தொகை கொடுத்து இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைங்க, ஏழை வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அதே வேளையில் இன்னைக்கு இல்லத்தரசி கூப்பான் திட்டம் சொல்லிட்டு ஏழை வீட்டு இல்லத்தரசிகளுக்கு நீங்க வெற்றி பெற்ற பெண் அந்த 8000 ரூபாய் கூப்பான் கொடுத்து அது மூலியமா அவங்க வீட்டுக்கு தேவையான மின்னணு பொருட்கள், எலக்ட்ரானிக் ஜாமான் நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அருமையான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. ஒரு பக்கம் இலவசங்கள், இது ஒன்று சில பேர் நீங்க விமர்சனம் பண்றாங்க, இந்த இலவசங்கள்னால என்ன பயன்கிறது? வசதியானவர்கள் கொடுக்கல, இது போன்ற ஏழை குடும்பங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு, அவங்களுடைய அடிப்படை செலவுகளை அவங்க இது பண்றதுக்காண்டி இந்த போன்ற திட்டங்கள். அதே வேளையில பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு பொருளாதாரத்துல வளர்ந்துடும் சொல்லிட்டு நம்ம அரசாங்கம், முதலமைச்சர் நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,37,000 கோடி முதலீடுகளை கொண்டு வருவதற்காண்டி இன்னைக்கு பல வெளிநாடுகளுக்கு சென்று அங்க கிட்டத்தட்ட 1127 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வெளிநாடுகளில் சரி, நம் நாட்டை சார்ந்த பல கார்ப்பரேட் நிறுவனங்கள் கிட்ட போய் அந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டார். இன்னைக்கு 73 விழுக்காடு அவர் கையெழுத்து போட்ட 1127 அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல 73 விழுக்காடு நிறைவு பெற்று இன்னைக்கு தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கு. இது நான் மாத்திரம் சொல்லல, இன்னைக்கு நம்ம ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம் EPFO சொல்லுவாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம், அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன அறிக்கை? தமிழ்நாட்டுல கடந்த 5 ஆண்டுகள்ல 29 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற நல்ல விஷயங்கள், நீங்க சமூக நீதியை வலுப்படுத்தும் இது போன்ற இலவச திட்டங்கள். மற்றொரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி, தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்திட இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற பெரிய மாநிலங்கள்லயே அதிக பொருளாதார வளர்ச்சி, கிட்டத்தட்ட 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக திகழ்கின்றது. இது போன்ற விஷயங்கள்ல நம்முடைய அரசாங்கம் செஞ்சது, நம்முடைய முதலமைச்சர் செஞ்சது, நம்முடைய வேட்பாளர் நல்ல ஒரு வேட்பாளர், பண்பாளர், கிட்டத்தட்ட அவர் ஒரு படிச்ச ஒரு பட்டதாரி, நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். இந்த விஷயத்தின் அடிப்படையில நீங்க நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும், மீண்டும் திராவிட மாடல் அரசு அமைய வேண்டும். இது போன்ற திட்டங்கள், நீங்க மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், நீங்க தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், இது போன்ற பல விஷயங்கள் நல்லது நடக்கணும்னா நீங்கள் ஆதரவிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் சகோதரர் துரைராஜ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.